சஞ்சீவி, நம்ம கடந்த வாரத்துடைய இம்பேக்டை இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் பார்க்குறோம். என்ன ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, நாடாளுமன்றம் இயங்க தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கி இந்த டிபேட், இந்த விவகாரங்கள்லாம் போகக்கூடிய திசை, இதெல்லாம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? புட் இட் இன் பெர்ஸ்பெக்டிவ். போன வாரம் பாராளுமன்றத்துக்கு வெளியே நடைபெற்ற அந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் மற்றும் மாணவர்களுடைய போராட்டம் தான் இன்னைக்கு உள்ள அந்த அமெண்ட்மெண்ட் பில். ஏன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த செல்ஃபி வீடியோ போட்டிருந்தார் இல்லையா, அதுக்கு ஏற்றபடி இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்ற பில்ல நேற்றைய தினம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தவறை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை, அதிகபட்சமான தண்டனை, அதே போல ஃபைன் போன்ற விஷயங்கள், அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ஹியரிங், 2 மாசத்துக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த பில்லுல கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல 6 மணி நேரம் தான் இதுக்கான நேரத்தை ஒதுக்குனாங்க. பிறகு எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கையினால இந்த டிஸ்கஷனுக்கான டைம் 8 மணி நேரமா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சமாஜ்வாடி பார்ட்டியோடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசினார். இன்னைக்கு பிரியங்கா காந்தி பேசினாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி அவரும் பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த பில்ல பேசுறதை விட போன வாரம் நடைபெற்ற இந்த லாட்டி சார்ஜ், மாணவருக்கு எதிரான இந்த போலீஸுடைய அந்த அக்ரெசிவ் ஆக்ட் நிறைய பேசப்படுது. இனி கூட பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி ஹஸ் யூஸ் லாட் ஆஃப் ஹெவி வேர்ட்ஸ். இந்த மாதிரி AK-47 பெல்லட் குண்டுகள் போன்ற புல்லட்டை பயன்படுத்தி மாணவர்களை நீங்க கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க, ட்ரீட்டட் தம் லைக் டெரரிஸ்ட்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பிரியங்கா காந்தி அவர்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பயன்படுத்திருக்காங்க. சோ இது நடக்கும்போது பாராளுமன்றத்துக்கு வெளியே என்ன நடக்குதுன்னா 2 விஷயங்கள் நடக்குது. ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட்ல இந்த நீட்டுடைய வழக்கு வருது, விசாரணை வழக்கு. சிபிஐ உடைய கவுன்சில் எனக்கு அப்பியர் ஆகல, சிபிஐ வழக்கறிஞர் அப்பியர் ஆகல. அதனால அந்த கேஸோடைய இதை ஒத்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போட்டு இது விரைவா நடத்த போறோம்னு சொல்லிட்டு கவுன்சில் அப்பியர் ஆகல. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா NTA இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வெளியே வந்துருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சென்ற வாரம் நீட்டுடைய ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. அது தொடர்பா பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா. இனி கூட பாத்தீங்க அப்படின்னா பரபரப்பா நிறைய விஷயங்கள் ANI செய்தி நிறுவனம் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களை பேட்டி எடுத்து போட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நான் இத்தனை பேப்பர் எழுதுனேன், இத்தனை ஆன்சர் ஷீட் வாங்கி பாக்குறாங்க. NTA இருந்து ஆன்சர் ஷீட் வாங்கி பார்க்கும்போது அந்த OMR ஷீட் வாங்கி பார்க்கும்போது அதுல பல்வேறு டிஸ்கிரிமினன்சிஸ் இருக்கு. நான் 160 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன், 41 OMR ஷீட்ல ஆன்சர் தான் கிடைச்சிருக்கின்ற மாதிரி மாணவி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சின்றதுல எப்படி இருக்கும்? பேப்பர் லீக் விடுங்க, பேப்பர் லீக் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த தேர்வு நடக்கிற முறையே இந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா அது மேல எப்படி நம்பிக்கை வரும்ன்ற கேள்வி இந்த இடத்துல எழுது. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஹரி, பாயிண்ட் வெல் டேக்கன். நீங்க எவ்வளவு என்ரிச் பண்றீங்க இந்த டிபேட்டை, வெறும் குற்றஞ்சாட்டுறீங்க, ஒரு வழக்கமான லாவணியை தாண்டி இதுல எவ்வளவு ஆரோக்கியமான இன்புட் காங்கிரஸ் கிட்ட இருந்து வந்திருக்குங்கிற கேள்வி இருக்கு. கேன் வி ப்ளீஸ் கனெக்ட் த BJP ஸ்போக்ஸ்பர்சன் ப்ளீஸ் வித்வுட் மச் டிலே? கோ ஹெட். அதாவது இது ஆக்சுவலாக நியூ பில் கிடையாது, முதல்ல புதிய மசோதான்னு தான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம். இது அமெண்ட்மெண்ட் பில் தான், 2024 கொண்டு வந்த பில்லோட அமெண்ட்மெண்ட் தான். அது ஒன்று கரெக்ஷனு. ரெண்டாவது குழு அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் சொன்னீங்கல்ல 2 விஷயம் சொன்னீங்க, இந்த மசோதா தீர்வா அல்லது பேண்டேஜ் சொல்யூஷன் தான். பேண்டேஜ் சொல்யூஷன் தான். ஏன்னா ஏற்கனவே பில் கொண்டு வந்திருக்கீங்க, அதில் 3 to 5 years அவங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு, 10 லட்சம் அபராதம், இது எல்லாமே இருக்குது, அந்த பில்லில் இருக்குது. எவ்வளோ பேருக்கு இந்த 3 to 5 years இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒன்று அந்த இதுபடியே. இரண்டாவது, அந்த ஏற்கனவே 2024 ஒரு குழு, இஸ்ரோ ஃபார்மர் சேர்மன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க 101 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 101 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அந்த மசோதாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு அதை என்னமோ புதுசாக கொண்டு இப்போ தான் கொண்டு வர மாதிரியும் செய்கிற மாதிரியும் சொல்கிறீங்க. அதனால் இனிமேல் பேப்பர் லீக்கே வராத மாதிரியும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேப்பர் லீக் நடந்து ஆஃப்டர் தட் நீங்கள் ஆக்ஷனை இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. பேப்பர் லீக்கே நடக்காமல் இது முறையாக அந்த எக்ஸாமெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பேப்பர் லீக் நடக்காமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த போராட்டங்களை தடுப்பதற்கான நீங்கள் நடவடிக்கைகள்லாம் எடுத்தீங்கல்ல, அதற்கு நீங்கள் யார் ஆர்டர் போட்டது? இப்போ இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்களோட பேசியிருக்காங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பெல்லட் குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஏன்னா டெல்லி இஸ் கண்ட்ரோல்டு பை ஹோம் மினிஸ்ட்ரி, டெல்லி பாதுகாப்பு ஃபுல்லாக.
பெல்லட் குண்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூஸ் பண்ணுறப்ப யார் இல்லைன்னு மறுக்கிறாங்க, டெல்லி போலீஸ் மறுக்கிறாங்க. அது ஒரு ஆளையே கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டையே கூப்பிட்டு வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பல இடங்களில் ஹாஸ்பிட்டலைஸ்டு பர்சன்ஸை பார்த்தாக்க பெல்லட் குண்டு அவங்களுக்கு 10 அது காயமடைந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப அது யார் அவங்கள அனுமதிச்சது? பெல்லட் குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? கண்ணீர் புகை குண்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? இது எலக்ட்ரிக் பேட்டை யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதிச்சது? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா? இதெல்லாம் எக்ஸ்பெக்டட், பதில் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அவங்க எப்பவும் போல எஸ்கேபிசம் தான் பண்ணுவாங்க. நீங்கள் அன்றைக்கு நடந்தீர்களேன்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க. முதல்ல நேரு காலத்தில் நீங்கள் நடந்ததுன்னு சொல்லி கூட மோடி ஆரம்பிப்பார். உடனே மோடியோ அல்லது அமித்ஷாவோ என்ன சொல்லுவார்னா, நேரு காலத்துல மட்டும் இல்ல, இந்திரா காந்தி நடந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் ரூல் ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு, பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு. அதிலெல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டேங்கிறோமே, இதை மட்டும் பார்க்குறோமே அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவர்கள் வந்து நீங்கள் செய்வதை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, நேரு காலத்தில் நடந்துச்சு, இந்திரா காந்தி காலத்தில் நடந்துச்சுன்னா நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் அங்கே நடந்தாலும் தவறு தான், எங்கே நடந்தாலும் பேப்பர் லீக்ன்றது இந்த மாதிரி முறைகேடாக நடக்கிறதுன்றது தவறு தான். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பர்டிகுலராக அவர் இப்போ இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு, இந்த கல்வி அமைச்சராக இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த கல்வி முறையே ஒரு ஊழல் நிறைந்த கல்வி முறையாக மாறி இருக்கு. நீ இப்போ கூட இந்த கரெக்டாக அவர் தான் காரணமா? அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் இல்லை, அவர் யாராவது ஒரு இன்சார்ஜ். புதுசாக வந்தவரும் சரியில்லைன்ட்டீங்களே. புதுசாக வந்தவங்க சரியில்லைனாக்கா அவர் பேச்சு அப்படி இருக்கு. வந்த உடனே என்ன பேசுறாரு அவரு? வந்த உடனே ஒரு சக்காசியமாக பேசுறதோட மட்டுமில்ல, பெண்களை எப்பொழுதும் போல பாஜக சொல்றது மாதிரி ஒரு பெண்களை குற்றம் சாட்டி பெண்கள்லாம் வந்து தெருவில் போராட வேண்டிய தேவையில்லைன்றாரு. ஏன் பெண்கள் போராடக்கூடாதா என்ன? ஆக இந்த மாதிரி ஒரு அமைச்சர்கள்லாம் தான் இந்த அமைச்சரவையில் இருக்காங்கன்றதையும் நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. நீங்கள் கடந்த முறை அந்த OHM ஷீட்டு, கரெக்ஷன் ஷீட்டை கூட தெலுங்கானாவில் பேன் பண்ண ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அதுவுமே ஒரு பெரிய ஒரு முறைகேடான ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அது மீண்டும் அது சர்ச்சையாகுது. CBSE பேப்பர் திருத்தத்துக்கு கொடுக்குறப்ப அது ஒரு சர்ச்சையாகுது. இப்படி தொடர்ந்து அது மாதிரி ஒரு 50க்கு மேலே ஒரு லீக் வந்த பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு இடத்துல பீகாரில் பாட்னாவில் ஒரே ஒரு பேப்பர் லீக் மட்டும் தான் நடந்திருக்கு, வேற எந்த இடத்துலையும் நடக்கலன்னு ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணுறார். பாராளுமன்றத்திலையும் தர்மேந்திர பிரதான் பதிவு பண்ணுறார். இவர் தர்மேந்திர பிரதான் என்பது ஒரு முகம் தான். நீங்கள் அவர் சொன்னார் என்றதை விட அது ஒரு முகம் தான். இவர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு ட்விட்டில் போட்டிருந்தார், ஒரே நபருக்கு கல்வித்துறையில் ஒரு 7-8 பதவிகள், செயலாளர் பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7-8 பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன்ஸ் வந்த பிறகு ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அவரை ஒரு சஸ்பெண்ட் கூட பண்ணல, ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இதுதான் நடவடிக்கையா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.